தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins of Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவி. அண்ட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மித்தாலஜி, ஒரு ஸ்பிரிச்சுவல், அப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மூவியில் நடிக்க போறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சவரை வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் யாரை பற்றி பேசுகிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தனுஷ் அண்ட் வெற்றிமாறன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை 2ல் மறுபடியும் ரீயூனைட் ஆவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகனை பற்றின ஒரு பேஸ் படி அப்படி தான் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறப்போ. ஸோ முருகனை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி இருக்க போகுதுன்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், அண்ட் மனோஜ் சொன்ன மாதிரி தனுஷ் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருங்கிறது சீரியஸ்லி சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் தனுஷ்க்கு வந்து சிவன் மேலே அவருக்கு எவ்வளோ பற்று இருக்குது, அதை வந்து அவர் எவ்வளோ கனெக்டடாக இருக்காருன்ற நிறைய ஒரு ஸ்டேஜஸில் பேசுகிறப்போ சரி நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் முருகரை வச்சு இவர் ஒரு படம் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் சாய் அபியன்கரோட மியூசிக்கில் வேறு இந்த மூவி நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு அந்த மூவிலேயே பயங்கரமான மியூசிக் கொடுத்துருக்காரு. அண்ட் இது அகெயின் கடவுளை சம்மந்தப்பட்டது. அண்ட் அந்த மியூசிக்ஸ்க்கும் பாட்டி கேட்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அண்ட் இப்போ இந்த கிளிம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் வச்சுட்டு இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே. முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக. ஓ, மலையிறக்குமிடமெல்லாம் குடியிருப்பான், தமிழிறக்குமிடமெல்லாம் உறைவினிற்பான், வகை முழக்குமிடமெல்லாம் படையெடுப்பான். ஆம்பணிந்தவரை விட்டு வைப்பான், அதுதான் தனுஷா? ஆமாம். விட்டு வைப்பான். வருகிறான் முருகன் வருகிறான், வெற்றி ஏய், ஓ நல்லா இருக்கு. போடு, செமையா இருக்கு. பயங்கர காட்டுவாங்களா மாட்டாங்களா? தெரிஞ்சு காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அறிவுமதி லைட்டா கொஞ்சம் என்னடா பாடி இவ்வளோ இதா இருக்கு. ஓ, வெற்றிமாறன். இப்போ அது இவ்வளோ மஸ்குலரா தெரியுது. ஏய் மூஞ்சியே ரிவீல் பண்ணலையே கடைசி வரைக்கும். ஃபர்ஸ்ட் லுக்குன்னாங்க, ஆனா லுக் எல்லாம் முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஒரு லுக்கு ஒண்ணுமே காமிக்கவே இல்லையே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மேலோட்டமாக அதை ஏதாவது சொல்ல போறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது டைட்டில் ரிவீல் மாதிரி நமக்கு பண்ணிருக்காங்க. டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வச்சு தான் பண்ணிருக்காங்க. இதில் எதுவுமே ரியல் கிடையாது. அண்ட் பார்க்கறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கு. இது வந்து ஒரு ரியலாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோ, ஒரு பாகுபலிலாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ எந்த அளவுக்கு ஒரு மேசிவாக அவ்வளோ பீப்புள் வச்சு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்து நம்மளுக்கு காமிச்சாங்கன்னா அது ஒரு கிளாஸே வேற லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஒரு பிக்கர் ப்ரொடக்ஷனான ஒரு மூவி நம்மளுக்கு கண்டிப்பாக பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இது எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் வெற்றிமாறன் நம்ம இது வரைக்கும் வேற மாதிரி ஒரு மூவிஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான ஜான்ரேவா இருக்கும். அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும். ஸோ அவர் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி எதுவுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாலுமே அது பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். ஏன்னா இது வந்து கடவுள் சார்ந்த ஒரு படம். ஸோ அதனால ரொம்ப 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 பார்த்து தான் பண்ணுவாங்க. அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. உனக்கு தெரியல? நான் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் காலையில் மார்னிங் எந்திரிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மீம்ல பார்த்தேன். ஸோ அங்கே எப்போ போட்டிருந்தாங்கன்னா
2029ல இருந்தா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னடா சொல்ற? எனக்கு தெரியல அது சிச்சி அப்படியெல்லாம் இருக்காது, அது ஃபேக்கா இருக்கும். பட் அதான் இப்போ இந்த காமிச்சது விஎஃப்எக்ஸ் நமக்கு தெரியும். பட் ஸ்டில் அதை பார்க்குறப்போ இவ்வளோ மஸ்குலரா இருக்காரா, உண்மையாவே இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி எனக்கு அதை கிங்கு காட் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம வந்து மாஸ்குலினா பார்த்து அப்படியே நம்ம அதனாலதான் நான் வந்து அவரோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க, ஸோ கூட கொஞ்சமா ஏதாவது காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அது அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு தனுஷ் இந்த மாதிரி ஒரு படம் நடிக்க போறாரு, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த ஒரு கிளிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து முருகரை பற்றி ஆறுபடை வீடுகள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் சின்ன வயசில் அவர் பண்ண அந்த குட்டி குட்டி சேட்டைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல தான் நிறைய கடவுள் சார்ந்த படங்கள் நிறைய பார்த்துருப்போம் நம்ம. அண்ட் இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படியே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, அந்த விஎஃப்எக்ஸ் காமிக்கணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் முடியும் போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பட் இப்போ இருக்க படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் ஆனால் படம் முடிச்சுட்டு போகிறப்போ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, கடவுள் அப்படின்ட்டு ஒரு திருப்தி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. எல்லாமே அந்த மாஸ் எலிமெண்ட் ரொம்ப முக்கியமாக அதெல்லாம் மட்டும் தான் காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. பட் ஆனால் பழைய அந்த படங்கள் மாதிரி இப்போ இருக்கிற சாமி படங்கள்லாம் வந்து எதிர்பார்க்குறோம். பட் இருந்தாலுமே பார்த்துல இப்போ என் மனசில் சின்னதாக வந்து பார்த்தோன்னா இனி கொஞ்சம் ஒரு டச் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டச் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கருப்பில் வந்து லைட்டாக வந்துச்சு. இந்த மாதிரி கருப்பு சாமி அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு ஃபீல் கிடைச்சது. ஸோ அந்த சாமியை நம்ம ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு சில இடத்துல எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ மாஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கான ஒரு நம்மளுக்கே அறியாம ஒரு ஃபீல் வரும் தெரியுமா. ஸோ அந்த ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது எந்த சாமி படமாக இருந்தாலும் சூப்பராக ஓடும்னு நினைக்கிறேன். அண்ட் இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வெற்றிமாறன் ஆல்சோ தனுஷ் அவங்களுக்கு. அதுதான் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம அந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் நான் இப்போ வந்து இந்த கிளிம்ஸை பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அதில் யானை மேலே ஒரு உட்காந்துருக்குமே சுற்றி நிறைய மக்கள், அதுவும் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு இருக்கிற மாதிரி பார்க்குறப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸோ ஃபைட் சீக்வென்ஸோ அந்த மாதிரி வச்சு முருகர் ஸ்டோரி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நீ கேள்விப்பட்டிருக்கேன்? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் தான் தெரியல, எனக்கு தான் தெரியல போல. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மேபி இந்த எனக்குமே சில விஷயங்கள் இந்த படம் மூலமா நானுமே நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுப்பேன். அண்ட் முருகனை பயங்கரமா பக்தியா வழிபடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இது மூலமா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கண்டிப்பா எவ்ரிவன் இஸ் கோயிங் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் மூவின்ற மாதிரி எனக்கு டேம் ஷுவர். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம பேசி ஆகணும். என்னன்னா ஜூனியர் என்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் சார்ந்த ஒரு படம் எடுக்க போகிற மாதிரி ஒரு பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியெல்லாம் போயிட்டு இருந்தது. நார்த் வர்ஷிப்ட் இன் சவுத் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய தமிழ் சைட்லேருந்து சவுத் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெத்தி அடியாக கொடுக்குற மாதிரி ஒரு இது பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் த ரைட் டைம், அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க அங்கே ஆரம்பித்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி அடி கொடுக்குற மாதிரி தமிழ் முருகன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டு வேற லெவல் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இது நல்லா இருக்கணும். அண்ட் எங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது என்டையர் டீமுக்கு வந்து இப்போ யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பட் என்டையர் க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணணும். அண்ட் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் முருகனை வந்து அந்த பீகாக்ல அவர் வாகனம் அப்படி யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். யானை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ஏன்னா இப்போ தமிழ் கடவுள் நம்ம சொல்றதை விட இஸ் ஆல்சோ எ கிங் ஃபார் தமிழ் பீப்புள். சரியா? ஸோ கிங்கா இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் படைக்கு போறப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானைப்படை அதெல்லாம் இது பண்ணுவாங்களா. ஸோ அந்த ஆங்கிள் காமிச்சிருக்காங்க. நீ சுத்தி பார்த்தாலுமே இது பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் மாதிரி தான். ஆமா, அதுதான் நான் சொல்றேன், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நமக்கு தெரியல. ஸோ இந்த மூவிக்காக நாங்கள் சீரியஸ்லி ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். ஏன்னா இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்று. அதுவும் தனுஷ் வச்சு வருது. ஆல்ரெடி சாயா பேனுக்கு நமக்கு கருப்பில் செம்மையான மியூசிக். அந்த பாட்டெல்லாம் இன்னுமே ஒரு வைப் நம்பரா தான் இருக்கு. இல்ல அதை பத்தி என்ன பேசினாலும் அதுன்னு சொன்னாலுமே அந்த பாட்டுல இப்ப கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா சம வைபா தான் இருக்கு. அது அதனால இந்த பாட்டெல்லாம் இன்னும் பயங்கர வேற லெவல்ல இருக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். இதுல வந்து அந்த பிஜிஎம்ஏ சூப்பரா இருந்துச்சு. அது ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருந்தாலுமே அது போக போக வந்து பாத்தீங்கன்னா வருகிறார்னு சொல்றப்போ நமக்கே
அந்த இப்போ ஒரு கிங்கெல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருகிறான்னு சொல்கிறப்போ நமக்கே ஒரு வேற லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அது எங்களுக்கு எப்படி தோணுச்சு, கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய பேர் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு, அண்ட் இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இல்லை எப்போ ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்கள் மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஸ் கண்டிப்பாக. அண்ட் தனுஷ் ஃபேன்ஸ் இதுக்கப்புறம் நமக்கு தமிழ் முருகன் பற்றி அது மட்டும் இல்லை, தனுஷோட லைனப்பில் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஓமெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆன்ல வச்சிட்டிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.